அடர்த்தியான காடுகள், எழில் கொஞ்சக்கூடிய அருவிகள், சின்ன சின்ன ஓடைகள், ஏரிகள், பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்டங்கள், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த காய்கறி தோட்டங்கள், பசுமையான புல்வெளிகள், மாசு இல்லாத அந்த சுற்றுச்சூழல், மூடுபனி, மேகக்கூட்டங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம நீலகிரி மலையை பற்றி. தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருக்குமே ஊட்டியை பற்றி தெரியும். தெரியாதவங்க இருக்கவே முடியாதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு சிலர் ஊட்டிக்கு போயிருக்கலாம், ஆனால் பல பேர் ஊட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் பண்ணிகிட்ருக்கலாம். என்ன மாதிரி பல வருஷமாக ஊட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போகாமல் கடைசியாக ஊட்டிக்கு வர்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். 100 ரூபா ஒரு வேளை சாப்பாட்டுக்கே பத்தாது, இதை வச்சு எப்படா ஊட்டியை சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம கையில் 100 ரூபாய் இருந்தால் போதும் ஊட்டியில் இருக்கக்கூடிய பல இடங்களை நம்ம சுற்றி பார்த்துட்டு வர முடியும். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மலையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் ஊட்டி. உதகமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரை அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதை சுருக்கி அழகாக ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நீலகிரி அப்படின்றதுக்கு பெயர் காரணம் பல கதைகள் இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய, அதுவும் நீல நிறத்தில் பூக்கக்கூடிய குறிஞ்சி பூ இந்த மலையில் எங்கே பார்த்தாலும் பூத்து குலுங்கிறதுனால இந்த மலையை பார்க்கும்போது நீல நிறமாக காட்சி அளிக்கும். இதனால் கூட நீலகிரி அப்படின்ற பெயர் வந்ததாகவும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. இந்த மலை முழுக்க படர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு வகையான மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த புகை நீல நிறத்தில் காட்சி தரதுனால இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் மற்ற மாவட்டங்களில் வெயிலையே பார்த்தவங்க இந்த ஊட்டிக்கு வந்ததும் சொர்க்கம் மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் மயங்கி தான் ஊட்டிக்கு மலைகளோட ராணி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டியிருக்காங்க. கிழக்கிந்திய கம்பெனிகள் ஊட்டிக்குள்ளே வந்தப்போ தான் அங்கே தேயிலை தோட்டங்களை நட்டிருக்காங்க. நீலகிரி மலை முழுக்க தேயிலை தோட்டங்களாக வளர விட்டுருக்காங்க. ஊட்டியோட கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு உதவி பண்ணுற விதமாக காபி, தேயிலை, ஒரு சில காய்கறிகள் வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த தட்பவெட்பம் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மைசூர், பெங்களூர், கொச்சி, கோழிக்கோடு இந்த மாதிரி நகரங்கள்லேருந்து ஈஸியாக நம்ம இந்த ஊட்டிக்கு வந்துட முடியும். இந்த ஊட்டிக்கு வர்றதுக்கு டாக்ஸியோட ரொம்ப கம்மியான காசு அப்படின்றதுனால கவர்மெண்ட் பஸ்லேயே பல மக்கள் இந்த ஊட்டிக்கு வந்துடுறாங்க. சொந்த காரில் ஊட்டிக்கு வர்றவங்க மேட்டுப்பாளையத்திலேருந்து குன்னூர் வழியாக ஊட்டி ஊட்டியிலிருந்து கோத்தகிரி வழியாக திரும்பவும் மேட்டுப்பாளையத்துக்கு போயிடுறாங்க. அக்டோபர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளே வந்தோம்னா சூப்பரான கிளைமேட்டை நம்ம இங்கே என்ஜாய் பண்ண முடியும். அந்த டைமில் இந்தியாவோட பல பகுதிகளில் இருந்து எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகள் இந்த ஊட்டிக்கு படையெடுக்கிறாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விடுமுறை நாள், சீசன் டைம், இந்த மாதிரி டைமில் ஊட்டியில் சுற்றுலா பயணிகளோட கூட்டம் நிரம்பி வழியும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சொந்தமாகவோ இல்லை வாடகையிலையோ காரு, வேனு, பஸ்ஸில் சுற்றி பார்க்க வர்றவங்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ஆனால் கவர்மெண்ட் பஸ்ஸில் வர்றவங்க ஒரு நாளைக்கு ஒரு சில இடங்களை மட்டும்தான் பார்க்க முடியுது. அங்கே வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளோட இந்த மாதிரியான சிரமத்தை போக்குறதுக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஊட்டி பேருந்து நிலையத்திலிருந்து சுற்றுலா மினி பஸ் இயக்கப்படுது. இதில் தாவரவியல் பூங்கா, படகு இல்லம், தொட்டப்பெட்டா, தேயிலை பூங்கா, தேயிலை அருங்காட்சியகம், ரோஜா பூங்கான்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு அந்த பஸ் போகுது. இந்த பஸ்ஸில் நம்ம போகிறதுக்கு 100 ரூபாய் தான் ஒரு ஆளுக்கு கட்டணம். சின்ன பசங்க அப்படின்னா 50 ரூபாய் கட்டணம். இந்த 100 ரூபாயை நம்ம செலுத்திட்டு நம்ம எந்த இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கணுமோ அந்த இடத்துல இறங்கிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அதே பஸ்லேயோ இன்னொரு பஸ்லேயோ வேறு இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் அங்கேருந்து எந்த பஸ் வந்தாலும் சரி நம்ம எடுத்த அந்த 100 ரூபாய் டிக்கெட்டை காமிச்சிட்டு அதே பஸ்ஸில் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட முடியும். ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கும் ஒவ்வொரு டிக்கெட் நம்ம எடுக்க தேவையில்லை. இந்த ஒரு 100 ரூபாய் ஒரு டைம் டிக்கெட் எடுத்தால் போதும். இந்த தகவல் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஊட்டிக்கு பட்ஜெட் ட்ரிப் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களே, ஊட்டியோட அழகை பற்றியும் ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா இடங்களை பற்றியும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிச்சயமாக இன்னொரு வீடியோவில் ஊட்டியில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா இடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான சுற்றுலா பற்றின
இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Pimples, acne, black spot, open pores, pigmentation, dark circle, hair fall, hair growth, weight loss and weight gain இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு Hooshiyaa ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். சர்டிஃபைட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட். இது கெமிக்கல் இல்லாத முற்றிலும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். மேலும் Hooshiyaa ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தி 21,000 பேருக்கு மேல் பயனடைந்திருக்காங்க. இதை தவிர பல செலிபிரிட்டிஸும் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளவும்.